41 பேர் செத்து கிடக்காங்க. ஓடி வந்துட்டு திருச்சிலையும் தங்காம ஒரே ஓட்டமா மெட்ராஸுக்கு வந்துட்டு அது பக்கமே போகாம அதை பற்றி ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாம வருத்தப்படாம கையில ரூபா இருக்குன்னு சொல்லி நான் நிதி கொடுக்கிறேன் எல்லாம் என்னே பார்க்க வாங்க. எங்கேயும் துஷ்டி வைக்க போறவன் இளவு வைக்க போறவன் அந்த வீட்டுல போய்தான் கேட்பானே தவிர அந்த துஷ்டி வீட்டுக்காரன் இளவு வீட்டுக்காரன என் வீட்டுக்கு வாரா இளவு கேட்கிறேன்னு தமிழ்நாடு சரித்திரத்திலேயே யாரும் செய்யாத பித்தலாட்டத்தனம். நாங்க தான் வருவோம், எங்களுக்கு திமுக தான் போட்டி அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரு. அதுதான் நான் சொன்னேன். அரசியலில் ஆத்திச்சூடி கூட தெரியாத இந்த மனிதர் நான் காட்சிக்கு வந்து பொழுதே முதலமைச்சர் ஆகிவிட்ட மாதிரி கனவு உலகத்துல மிதந்துகிட்டு அந்த உணர்வோடு அடுத்து நான் தான் சொல்றாரு. காகித கப்பலில் கடல் தாண்ட முனைகிறார், ஆகாய வெளியில் கோட்டை கட்டுகிறார். அவரது கனவுகள் அனைத்தும் காணல் நீராக போய்விடும்.